ஹாய் ஆல், வெல்கம் டு திபீஸ் vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ட்ரிப் டே 1ஓட பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 வீடியோல நம்ம சென்னையில இருந்து திருச்செந்தூர் வந்தது, நெக்ஸ்ட் பீச்ல குளிச்சது, நாளிக்கிணறுல குளிச்ச வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சாமியை பார்க்க கிளம்பியாச்சு. கோவிலுக்கு போகும்போதே தலைக்கு பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு கோவிலுக்குள்ள வந்துட்டோமே அழகா கோபுரம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, திருச்செந்தூர்லயும் அவருக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப் இருக்காங்க, ஸோ அவங்க மூலியமா தான் இன்னைக்கு நாங்கள் சாமியை பார்த்துருந்தோம். ஆனால் வந்து 100 rupees டிக்கெட்டுமே காலியாக தான் இருந்துச்சு, ஃப்ரீ தரிசனமே காலியாக தான் இருந்துச்சு அன்னைக்கு. கியூட்டா மெஸ்ஸி ஏர்லாம் இருக்கு வேற. நினச்சிக்கிட்டே இருந்தேன், சொல்லிக்கிட்டும் இருந்தேன் பார்க்கணுன்னு. இந்த வீடியோவில் அன்எக்ஸ்பெக்டடாக 2 விஷயம் நடந்துச்சு. அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானை முகத்தானை பார்த்தது தான். நான் கேஷுவலாக வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அம்மா கிட்ட அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், திருச்செந்தூர் யானையை பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு. சடனாக திரும்பி பார்த்தா இந்த பக்கம் எலிஃபண்ட் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே போயிட்டு நம்ம திருச்செந்தூர் தெய்வான யானை கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா போய் ஆசீர்வாதம் வாங்க போயிருந்தாங்க. பக்கத்தில் குட்டீஸ்லாம் கொஞ்சம் கத்திட்டு இருந்தனால யானை பயந்துருச்சு போல. கொஞ்சம் எலிஃபண்ட் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுட்டோன்னு அம்மா பயந்துட்டாங்க. யானை முகத்தானி பார்த்துட்டு முருகப்பெருமாளை பார்க்க போகிறோம். முருகனுக்கு உகந்த செவ்வரளி மாலை தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் அப்படியே உள்ள என்ட்ரி ஆச்சு. உள்ள ஃபோன் அலௌடு இல்லை. ஸோ என்ட்ரன்ஸ்லேயும் மட்டும் வீடியோ எடுத்துட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி அப்புறம் சண்முகரை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியோட வெளியே வந்தாச்சு. வித்தின் 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே சாமியை பார்த்துட்டோம். நல்ல தரிசனம், செம்மையாக ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நிற்க வச்சுருந்தாங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு சுண்டல்லாம் சாப்பிட்டுட்டு கும்பாபிஷேகம் முன்னாடி வந்து யாகம்லாம் நடத்துனாங்கல்ல, அந்த பிளேஸ் தான் இது. கும்பாபிஷேகம் நாள்லேருந்து கரெக்டாக ஒரு 30 days வரைக்கும் இந்த இடம் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். எங்கே வந்தாலும் இந்த பனக்கிழங்க பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வாங்கிடுவாரு, ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு. புதன்கிழமை எடுத்த வீடியோ, வியாழக்கிழமை பௌர்ணமி, ஸோ அழகாக நிலா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பக்கத்துலேயே கோபுரம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் இதுன்னு பார்த்தீங்கன்னா மயில் தான். முருகரை பார்த்துக்கலான்ட்டுனா மயில் பார்த்தா நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திருச்செந்தூர் வந்ததுலேருந்து சவுண்டு மட்டும் கேட்குது, ஆனால் மயிலை பார்க்கவே இல்லை. சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோமே அழகு மயிலை பார்த்துட்டோம். முருகா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த வீடியோ எடுக்கும் போது பறக்கும்னு. அழகாக பறந்து காய்ச்சி கொடுத்துருந்தாரு. டோட்டலாக 4 மயில் பார்த்துருந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நைட்டு வந்து ஜனம் அதிகமாகிடுச்சு, ஏன்னா பௌர்ணமிக்கு வந்து நைட் தங்குவாங்களாம் எல்லாருமே. ஈவினிங் அப்படியே பாலாஜி பவனுக்கு வந்துட்டு எல்லாருமே காஃபி டீலாம் குடிச்சிட்டு குட்டீஸ்க்குமே பால்லாம் வாங்கி கொடுத்துட்டு அகெயின் ரூமுக்கு வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நைட் டின்னர் ஹோட்டல் காவேரியில் சாப்பிட்டாச்சு. நம்ம சேனலில் நிறைய நியூ கண்டென்ட் வரப்போகுது, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் என்னோட திருச்செந்தூர் ட்ரிப் vlogலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டே 2 வந்து ஏர்லி மார்னிங் சாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த vlog நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.